Hello. ஒரு வீடியோலயே ஒரு பிராக்டிகல் பார்த்துட்டு வரோம். லேப்டாப்போட சிப் லெவல் சர்வீஸ் பத்தி. ஓகேவா? இப்போ நம்ம கையில வந்திருக்கிறது Lenovo G550. Lenovo G550. ஓகேவா? DDR3 motherboard, Intel Pentium processor. So இந்த போர்ட்ல இஷ்யூ என்ன இருக்கு அப்படினா நான் பவர் பட்டனை பிரஸ் பண்றேன் பாருங்க. ஓகே, பவர் பட்டனை பிரஸ் பண்ணும்போது போர்டு பவர் ஆன் ஆகுது, ஆனா டிஸ்ப்ளே ஸ்டேபிளா கிடையாது. போர்டு பவர் ஆன் ஆகுது, பவர் கொடுத்தாச்சு, போர்டு பவர் ஆன் ஆகுது. ஓகேவா? இண்டிகேட்டர் என்ன சொல்லுது? போர்டு பவர் ஆன் ஆகுது, ஆனா ஒரு 10 செகண்ட்ல. இப்போ வந்து மதர் போர்ட்ல ஹீட் சிங்க் கிடையாது. ஒருவேளை நீங்க நினைக்கலாம் இது ஹீட் சிங்க் போடாதனால, இந்த ஹீட் சிங்க் போடலனால இந்த மாதிரி ஆகும். ஓகேவா? ஆனால் இது எனக்கு உள்ள வரும்போதே ஃபேன் நல்லா ஸ்பின் ஆகிக்கிட்டு இருக்கும்போதே, ஓகேவா, ஐ மீன் உள்ள பேக்கடா வரும்போதே இஷ்யூ இதுதான். மதர் போர்டு பவர் ஆன், நாட் ஸ்டேபிள், பவர் வந்து ஸ்டேபிளா இல்லை. ஓகேவா? இந்த கேஸில் ஒரு விஷயத்தை க்ளீனாக கன்ஃபார்ம் பண்ணிடணும். என்ன அப்படின்னா, உங்களோட ஸ்டாண்ட் பை வோல்டேஜ் கரெக்டாக இருக்குது. அதாவது 5 volts and 3.3 volts. ஓகே, 5 volts and 3.3 volts ஸ்டாண்ட் பை வோல்டேஜ் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல நான் ஸ்டாண்ட் பை வோல்டேஜ் ரெகுலேட்டர்ஸ் இந்த இடத்துல இருக்கு. ஓகேவா? காமனா இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர்ஸ் நீங்க ரொம்ப குயிக்கா போயிடலாம். காரணம் என்ன அப்படின்னா, நார்மலா இதோட பொசிஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லைனாலும் பவர் சீக்வன்ஸ் தெரிஞ்சிருந்ததுன்னா ஈஸியா இந்த ரெகுலேட்டரை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒரு 5 volt இருக்கு ஸ்டாண்ட் பை, இந்த இடத்துல ஒரு 3.3 volt இருக்கு. ஓகேவா? இதோட வேல்யூ கரெக்டா இருக்கணும், பர்ஃபெக்டா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஒருவேளை 2.1 2.2 இருந்தது அப்படின்னா ஸ்டாண்ட் பை வோல்டேஜ் கரண்ட் எங்கேயும் லீக் ஆகுதுன்னு அர்த்தம். இது ஸ்டேபிள், கிளியர் அண்ட் குட். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, என்னோட ஸ்டாண்ட் பை கரெக்டாக இருக்குது, டிசி பேட் அவுட்டு கரெக்டாக இருக்குது, ஏடி ப்ளஸ் கரெக்டாக இருக்குது. இதில் நிறைய விஷயங்களை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். என்னோட சேஃப்டி செக்ஷனு, டிசி MOSFET, 5 volts and 3.3 volts ஸ்டெப் டவுன் ரெகுலேட்டர் ஐசி. ஓகேவா? அதோட அப்பர், அதோட லோயரு. ஸோ 3.3 volt ஜென்ரேட் ஆகிறதுனால பவர் மேனேஜ்மெண்ட்டுக்கு எந்த இடத்துலலாம் போகும்? ஏன்னா பிஃபோர் ப்ரெஸ்ஸிங் பவர் பட்டன் எந்தெந்த செக்ஷனுக்கு போகணுமோ அந்தந்த செக்ஷனுக்கு கொடுத்துட்டாங்க. பவர் மேனேஜ்மெண்ட் செக்ஷனும் கரெக்டாக ஒர்க் பண்ணுது. அதனால தான் போர்டு ஆன் பண்ண உடனே ஆன் ஆகுது. ஓகேவா? ஆனால் டிஸ்பிளே வரல, ஸ்டேபிளாக நிற்கல, அது வேறு விஷயம். ஸோ இந்த மாதிரி கேஸில் அடுத்தது நம்ம செக் பண்ணக்கூடிய வோல்டேஜ் நெக்ஸ்ட் லெவல் வோல்டேஜ். ஸோ அதை மாதிரி பார்க்கும்போது என்னோட ரேம் வோல்டேஜ். நான் இப்போ என்னோட ரேம் இந்த இடத்துல இருக்குது, என்னோட டிம் ஸ்வாட் இந்த இடத்துல இருக்குது. என்னோட ரேமுக்கு மேலேயே நான் இருக்கிற ஃபில்டர் கெப்பாசிட்டரில் வச்சு செக் பண்ணலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? ஸோ 1.5 volt இது ஒரு சைடு வரும், இன்னொரு சைடு கிரவுண்டு வராது. ஒரு சைடு 1.5 volt வரும். நான் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு 1.5 volt எக்ஸாக்டாக வருது. ஓகேவா? ஸோ இது என்னோட ரேம் காயில், இது என்னோட ரேம் கெப்பாசிட்டர், சேம் வோல்டேஜ் இங்கேயும் வரும், 1.5 volt. ஸோ இதோட ரெகுலேட்டர், இதோட அப்பர் MOSFET, லோயர் MOSFET எல்லாமே பேக் சைடு இருக்குது. ஸோ ரேம் வோல்டேஜும் ஜென்ரேட் ஆகுது. ஸோ இங்கே 5 volt, இங்கே 3.3 volt, இங்கே 1.5 volt, மூணுமே கிளியர் அண்ட் குட். ஓகேவா? நவ் நெக்ஸ்ட் லெவல் வோல்டேஜான ரன் பவர்ஸில் ஏதாச்சும் கிடைக்குதா? பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன், இங்கே பாருங்கள் 1.5 volt இருக்குது. பட் அட் த சேம் டைம் இந்த இடத்துல எந்த வோல்டேஜுமே கிடையாது. ஓகேவா? நான் மறுபடியும் நான் வச்சுட்டு பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள், இந்த இடத்துல வைக்கிறேன், கெப்பாசிட்டரில் வைக்கிறேன். ஓகே, இப்போ பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன், தெர் இஸ் நோ வோல்டேஜ், எந்த வோல்டேஜும் இல்லை. கண்டிப்பாக கோரில் இருக்காது. ரன் வரலன்னா கோர் வெளில வராது. இதுதான் கான்செப்ட், சீக்வன்ஸோட கான்செப்ட் தான். ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தாலும் கோர் இனிஷியேட் ஆகாது. ஓகேவா? இது பவர் சீக்வன்ஸோட ஸ்ட்ரக்சர். ஃபைன். ஓகே, இப்போ எல்லா அப்பர் MOSFETக்குமே டிசி பேட் அவுட், அதாவது சோர்ஸ் பவர் போகுது. ஓகேவா? அடாப்டர்ல இருந்தோ இல்லை பேட்டரியில் இருந்தோ போகிற வோல்டேஜ் தான் சோர்ஸ் பவர்னு சொல்லுவாங்க. ஸோ அது போகுது. பட் ஆனால் ரன் பவரில் எதுவுமே இல்லை. பட் சஸ்பெண்ட் பவர் வெளில வருது. இந்த விஷயத்தில் ரெண்டாவது விஷயம் கன்ஃபார்ம் பண்ணலாம். என்னென்னா ICH அதோட பவர் மேனேஜ்மெண்ட் சிக்னல்ஸை பர்ஃபெக்டாக டெலிவர் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ அடுத்த லெவலுக்கு எங்கே போக போகிறோம் அப்படின்னா, ரன் பவர் ரெகுலேட்டர்ஸ். ரன் பவர் ரெகுலேட்டர்ஸு எதுக்காக இனிஷியேட் ஆக மாட்டேங்கிறது, என்ன ப்ராப்ளம்? ஸோ இந்த மதர் போர்டு உள்ளே வந்த உடனே கிட்டத்தட்ட ஒரு 30 minutes நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்ததில்ல. இது கொஞ்சம் உங்களுக்கு இது ஒரு டெமோ வீடியோ அப்படிங்கிறதுனால ஓகேவா, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் நான் போக வேண்டியிருக்கும். நிறைய வேலை இருக்குது இதில், இன்னும் நிறைய நம்ம காம்பனன்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறமா டெஸ்டிங் ஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்க்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் வேகமாக போய்ட்டுறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல செக் பண்ணி பார்த்ததில் என்ன அப்படின்னா,
ஒரே ஒரு டிரான்சிஸ்டர் தான் என்ன பண்ணுது இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே மாற்றிடுது. ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா ரேமோட அடுத்த பவரான 0.75 செக் பண்ணுறேன். சி 0.75 அப்படிங்கிறது ரேமோட டெர்மினேஷன் வோல்டேஜ். பட் இந்த டெர்மினேஷன் வோல்டேஜ் எனக்கு ஜென்ரேட் ஆகுது. ரேம் வோல்டேஜ் கிளியர் அண்ட் குட். திரும்பவும் காமிக்கிறேன் பாருங்கள். ரேம் வோல்டேஜ் பர்ஃபெக்ட். ஓகேவா? ஆனால் ரேமோட டெர்மினேஷன் வோல்டேஜ் இல்லை போர்டில். ரேமோட வோல்டேஜ் சஸ்பெண்டில் ஜென்ரேட் ஆகும், டெர்மினேஷன் வோல்டேஜ் ரன்னில் ஜென்ரேட் ஆகும். ஓகே, ஸோ எனக்கு டவுட் வந்தது. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒருவேளை 0.75 மட்டும்தான் வரலையா இல்லை எந்த ரன் பவருமே வரலையா? ஏன்னா சிபியூக்கு ஃபேன் போகிறதுக்கு 5 வோல்ட் ஆர் 3.3 வோல்ட் தான் கொடுப்பாங்க சிபியூ ஃபேனுக்கு. ஓகேவா? ஸோ சிபியூ ஃபேனை ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ ஃபேன் ஸ்பின் ஆகுதா பார்க்குறேன். எனக்கு அதுலேயும் ரிசல்ட்டு கிடைக்கல. ஆனால் 1.5 வோல்ட் வெளில வருது. 1.5 வோல்ட்டு வெளில வருது. ஆஃப் ஆகுது போர்டு. மறுபடியும் நான் ஆன் பண்ணுறேன். 1.5 வோல்ட் வருது. ஓகேவா? போர்டு ஆஃப் ஆகுது. ஆனாலும் என்னோடய ஃபேனு சிபியூ ஃபேனு தெர்மல் ஃபேனு ஸ்பின் ஆகலை. ஓகேவா? நான் போர்டை ஸ்பின் பண்ணும்போது இது ஜென்ரேட் ஆனால் அடுத்த 99 மில்லி செகண்டில் இது ஜென்ரேட் ஆகணும். பட் ஆகலை. ஸோ ரன் பவரில் இஷ்யூ இருக்குது. எந்த ரன் பவருமே ஜென்ரேட் ஆகும். சரியா? இதுதான் வந்து இதில் கேஸ் ஸ்டடி பண்ணதில்லை. ஓகேவா? ஃபஸ்ட்டு லெவல் இது என்ட்ரி லெவல். இப்போ தான் ப்ராப்ளம் உள்ளவே என்ட்ரு ஆகும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வேலையை இதோட ஸ்கிமேட்டிக் டவுன்லோட் பண்ணேன். ஸ்கிமேட்டிக்கோட ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் இது. இதோட ஸ்கிமேட்டிக் டவுன்லோட் பண்ணால் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் பார்ட் நம்பர். இந்த பார்ட் நம்பரை வச்சு கூகுள் பண்ணதில் எனக்கு ஸ்கிமேட்டிக் கிடச்சிது. ஸ்கிமேட்டிக்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஒரு பார்ட்டில் இருந்தது. என்ன அப்படின்னா இந்த இடம் இதுதான் வந்து என்னோட 0.75 வோல்ட் ரெகுலேட்டர் ஆஸ் பர் ஸ்கிமேட்டிக். ஓகேவா? எனக்கு இதை வந்து ஸ்கிமேட்டிக் இல்லாமல் வேறு யாரும் ரொம்ப குயிக்காக காமிக்க முடியாது. இது 0.75 வோல்ட் ரெகுலேட்டர். இந்த ரெகுலேட்டரோட ஒர்க்கிங் கான்செப்டை இப்போ நான் கொஞ்சம் நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை எப்படி ஸ்விட்சிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத. இந்த ரெகுலேட்டரில் இருந்து தான் எனக்கு என்ன பண்ணுறாங்க 1.5 வோல்ட் சஸ்பெண்ட் வோல்டேஜை உள்ளே கொடுத்து 3.3 வோல்ட் VCNT எல்லாம் கொடுத்து என்ன பண்ணுறான் V ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது உள்ளே போகணும். ஓகேவா? அவுட்புட் 0.75 வெளியில் வரும் இது. ஓகே, ஸோ இந்த ரெகுலேட்டர் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா இந்த 0.75 தான் வெளில வராதே தவிர என்னோட ஃபேன் வோல்டேஜ் வெளில வரணும். ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா எந்த ரன் பவருமே ஜென்ரேட் ஆகும் போர்டில். ஓகேவா? அப்போ காமனாக ஒரு இடத்துல தான் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அந்த ஒரு இடத்துல ட்விஸ்ட்டு நம்ம எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா எல்லா ரன் பவருமே ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் நான் ஸ்கிமேட்டிக்கை ரெஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு கன்ஃபியூஷன் எந்த இடத்துல ஆரம்பிச்சது அப்படின்னா எப்போவுமே பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே ட்ரிகர் ஆன் ஆகும். ஓகேவா? இதுதான் வந்து கான்செப்டாக இருந்தது நார்மலாகவே இருக்கும் அப்படி தான். ஓகேவா? பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே ஐசிஹெச்சிலேருந்து வெளில வர கமெண்ட் 3.3 வோல்ட் இருக்கும். ஓகேவா? இதை வந்து சசான் ரன்னான்னு சொல்லுவாங்க. பட் நான் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணவே இல்லை. பவர் பட்டன் இந்த இடத்துல இருக்குது. நான் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணவே இல்லை. ஆனால் நான் டிசி கொடுத்துருக்கேன். பட் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டிரான்சிஸ்டர் போட்டிருக்கான். ஐ மீன் மாஸ்ஃபெட் போட்டிருக்கான். இந்த மாஸ்ஃபெட்டில் பிஃபோர் ப்ரெஸ்ஸிங் பவர் பட்டன் 3.3 வோல்ட் வருது. அதாவது ஸ்டாண்ட் பை வோல்டேஜான 3.3 வோல்ட் இந்த இடத்துல கொடுக்குறாங்க. ஓகேவா? நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். இது வந்து ஒரு என் சேனல் மாஸ்ஃபெட்டு. இந்த என் சேனல் மாஸ்ஃபெட்டை இப்போ ஆன் பண்ணுறோம். பிஃபோர் ப்ரெஸ்ஸிங் பவர் பட்டன் ஆன் பண்ணுறோம். ஓகேவா? எதனால் ஆன் பண்ணுறான்னு நல்லா பாருங்கள். நான் கண்டினியூட்டி மோடில் வச்சு இப்போ இந்த மாஸ்ஃபெட்டோட அவுட்புட் பார்க்குறேன். இந்த மாஸ்ஃபெட்டு கிரவுண்டில் இருக்குது. ஓகேவா? இந்த மாஸ்ஃபெட் எங்கே கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா டைரெக்டாக இந்த ரெகுலேட்டரோட கனெக்ட் ஆகிருக்கு. இந்த ரெகுலேட்டரோட பின் நம்பர் 2. ஓகேவா? பின் நம்பர் 2 வந்து அதோட ஒரிஜினல் கிரவுண்டு. ஆக்சுவலி பின் நம்பர் 2 000 வரும் பாருங்க. இந்த மாதிரி வந்ததுன்னா அதோட ஒரிஜினல் கிரவுண்டு, பவர் கிரவுண்டு. ஆனால் இந்த இடத்துல வர வேல்யூ பாருங்க 004. ஓகேவா? இது சிக்னல் கிரவுண்டு. இப்போ இது சிக்னலாக கிரவுண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த இடத்துல என்னோட இந்த மாஸ்ஃபெட்டுக்கு 3.3 வோல்ட் கொடுக்கறதுனால இந்த இடம் கிரவுண்ட் ஆகுது. இந்த இடம் கிரவுண்ட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வாலண்டரியாக இந்த மாஸ்ஃபெட்டை ஆன் பண்ணுறாங்க. ஆன் பண்ணுறதுனால தான் இந்த இடத்துல இருக்கிற கிரவுண்டு நல்லா பாருங்கள். இந்த இடத்துல இருக்கிற கிரவுண்டு, சோர்ஸில் இருக்கிற கிரவுண்டு ட்ரெயினுக்கு மேலே வருது. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் கிரவுண்டை இப்போ ஸ்கிமேட்டிக் காமிக்கும் போது உங்களுக்கு தெளிவாக புரியும். சரியா? ரைட். ஓகே, இப்போ இதோட ஒர்க்கிங் கான்செப்ட் என்ன அப்படின்னா பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பின் நம்பர் 3ல இருக்கிற கிரவுண்டை அரெஸ்ட் ஆகணும், ரிமூவ் ஆகணும்.
ஓகேவா? எதுக்காக ரிமூவ் பண்ணுறான் என்ன அப்படிங்கிறது இப்போ டிராயிங் போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரிமூவ் ஆகணும். இப்போ இதில் ப்ராப்ளம் இல்லைன்னா என்னென்னா, நான் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன், எனக்கு லைட் எரியுது, எல்இடி எரியுது. ஓகேவா? உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல எல்இடி கான்ஸ்டண்ட்டாக க்ளோ ஆகுது. ஓகேவா? கான்செப்ட் ஒன்று தான். இந்த அவுட்புட்டில் இப்போ வைக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த கிரவுண்டு ஆஃப்டர் ப்ரெஸ்ஸிங் பவர் பட்டன் போயிடணும். இந்த கிரவுண்டு வெளியில் போச்சுன்னா மட்டும்தான் என்னோட வோல்டேஜ் டிவைடர்லேருந்து ரெஃபரன்ஸ் உள்ளே போகும். ரெஃபரன்ஸ் உள்ளே போனால் தான் வி அவுட்டு வெளில வரும். ஃபைன், இதை குழப்பிக்கவே வேண்டாம், ஃப்ரீயாக விடுங்க. அதை கான்செப்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சுதா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது ரெகுலேட்டர், ரெண்டாவது நம்ம பார்த்தது மாஸ்ஃபெட்டு. இந்த மாஸ்ஃபெட்டை ட்ரைவ் பண்ணுறது யாருன்றது தான் இப்போ என்னோடய கொஸ்டின் மார்க். எதனால் இந்த மாஸ்ஃபெட்டை இப்போ வாலண்டரியாக ஆன் பண்ணுறான், எதுக்காக இந்த கிரவுண்டை மேலே எடுத்துகிட்டு போகிறான். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல கிரவுண்ட் இருக்குன்னா என்னோட கான்செப்ட் ஒன்று தான். ஆஃப்டர் ப்ரெஸ்ஸிங், பிஃபோர் ப்ரெஸ்ஸிங் பவர் பட்டன் கிரவுண்டில் இருக்குன்னா ஆஃப்டர் ப்ரெஸ்ஸிங் பவர் பட்டன் இந்த கிரவுண்டு ஓப்பன் ஆகணும். ஓகேவா? இந்த கிரவுண்டு ஓப்பன் ஆனால் தான் ரெஃபரன்ஸ் உள்ளே போகும். ஓகே, சரி. இப்போது ரெகுலேட்டர், மாஸ்ஃபெட் ரெண்டு வச்சுருக்கோம். இந்த மாஸ்ஃபெட்டை ட்ரைவ் பண்ணுறது, அதாவது இந்த இடத்துல இதுதான் கேட்டு. ஓகேவா? இதுதான் கேட்டு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் கேட்டு. இந்த கேட்டுக்கு 3.3 வோல்ட்டு ஏன் கொடுக்குறோம்? ஆஃப்டர் ப்ரெஸ்ஸிங் பவர் பட்டன் இந்த 3.3 வோல்ட்டு என்ன ஆகும்? ஓகேவா? ஸோ இந்த கேட்டு யார் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு நான் பார்க்கும்போது, இந்த கேட்டு Q37 அப்படிங்கிற இந்த இடத்துல இருக்கிற டிரான்சிஸ்டர். இப்போ இந்த டிரான்சிஸ்டரில் நான் பார்க்குறேன் சேம் 3.3 வோல்ட் இருக்குது. ஓகேவா? அண்ட் இந்த டிரான்சிஸ்டருக்கும் அதுக்கும் கண்டினியூட்டி வச்சு பார்க்குறேன், ரெண்டும் ஒன்று தான். இந்த இடத்துலையும் நான் இப்போ கண்டினியூட்டி வைக்கிறேன். ஓகேவா? ரெண்டும் ஒன்று தான். ஸோ இதுதான் வந்து என்னோட கம்ப்ளீட் சீக்வன்ஸை மாற்ற போகிறது. இந்த இடத்துல தான் எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, இந்த டிரான்சிஸ்டரில் தான் ப்ராப்ளம் இருக்குது. இது என்னோட ஃபஸ்ட்டு டவுட். ஓகேவா? இது ஸ்கிமேட்டிக் படி சொன்னது, இது ஸ்கிமேட்டிக்கு ரெஃபர் பண்ணதில் சொன்னது. ஆஃப்டர் ப்ரெஸ்ஸிங் பவர் பட்டன் திஸ் ஷுட் பி கோஸ் டு 0. ஆனால் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, பவர் பட்டனை நான் இப்போ ப்ரெஸ் பண்ணுறேன், பட் இந்த 3.3 வோல்ட்டு எனக்கு 0 ஆகலை, கிரவுண்ட் ஆகணும், கிரவுண்ட் ஆகலை. அப்போ இந்த டிரான்சிஸ்டரில் இஷ்யூ இருக்குது எனக்கு. இந்த டிரான்சிஸ்டர் இங்கே கிரவுண்ட் ஆச்சுன்னா அல்டிமேட்டாக இங்கே கிரவுண்ட் ஆகிடும். ஓகேவா? இந்த இடத்துல 3.3 வோல்ட்டு இந்த இடத்துல 0 ஆகிடுச்சுன்னா அல்டிமேட்டாக இந்த இடத்துல 3.3 வோல்ட்டு 0 ஆகிடும். இந்த கேட்டில் 0 ஆகிடும். இந்த இடத்துல 0 ஆகிடுச்சுன்னா என்ன ஆகணும்? இந்த மாஸ்ஃபெட் ஆஃப் ஆகும். இந்த மாஸ்ஃபெட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துல இருக்கிற கிரவுண்டு, ஓகேவா, இந்த இடத்துல இருக்கிற கிரவுண்டு ரிலீஸ் ஆகும். இந்த கிரவுண்டு ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த கிரவுண்டு ரிலீஸ் ஆகிடும். இந்த கிரவுண்டு ரிலீஸ் ஆகிடும். புரிஞ்சுதா? இதுதான் கான்செப்ட். ஸோ இப்படி பார்க்கும்போது இப்போ ஸ்கிமேட்டிக் காமிக்கிறேன் வாங்க. ஸ்கிமேட்டிக்கை ரெஃபர் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச க்ளூஸ், ஸ்கிமேட்டிக் கூட இம்பார்ட்டன்ஸ், வித்தவுட் ஸ்கிமேட்டிக் ஏன் பண்ண முடியாதுன்னு சொல்கிறது, இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இந்த லெனோவா G550 ஓட ஸ்கிமேட்டிக் இந்த இடத்துல இருக்கு. The project has been done by Compal Electronics. சரியா? சரி. இப்போ நான் அதை செக் பண்ணிட்டு போகும்போது முதல்ல நான் என்ன பண்ணேன், என்னோட ரேம் பேஜ் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தேன். ஓகேவா? ரேம் ஸ்லாட்டோட பேஜ் எங்கே இருக்குன்னு பார்த்தேன், 14 and 15ல் இருக்குது. அதில் போய் பார்க்கும்போது 0.75 வோல்ட்டுக்கு என்ன நேம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தேன். ஓகேவா? ஸோ அந்த நேம் படி நான் பார்த்ததில் என்னோட அந்த ரெகுலேட்டர் எந்த இடத்துல இருக்குன்னா பேஜ் நம்பர் 47ல் கிடைச்சிது. இதுதான் அந்த ரெகுலேட்டர், பேஜ் நம்பர் 47ல் இருக்கிற இதுதான் அந்த ரெகுலேட்டர். ஓகேவா? APL 5331. இந்த ரெகுலேட்டர் நல்லா பார்த்துக்கோங்க. VCNTL எல்லாத்தையுமே 4 ஜம்பர் அடிச்சிருக்காங்க. V இன்னும் உள்ளே வருது. ஓகேவா? ஒரு பின் நம்பர் 2 ஒரிஜினல் கிரவுண்டு, இதில் தான் நமக்கு 000 காமிச்சுது. அண்ட் பின் நம்பர் 3 இதில் தான் நமக்கு 004 காமிக்குது, பஸர் அடிக்குது. நல்ல கான்செப்டை புரிஞ்சுக்கணும். ஓகேவா? பின் நம்பர் 4 இது, 3 இது, இதில் தான் 004 வேல்யூ காமிக்குது. வேல்யூ காமிச்சதுனாவே பவர் லைனில் கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? வேல்யூ காமிக்குது, பஸர் அடிக்குது. அண்ட் திஸ் இஸ் மை வி அவுட். ஓகேவா? இப்போ எனக்கு என்னன்னா, இந்த இடம் கிரவுண்டில் இருக்குது. இந்த இடம் கிரவுண்டில் யார் பண்ணுறா? இந்த மாஸ்ஃபெட் பண்ணுது. இதுதான் இந்த பக்கத்தில் இருக்கிற மாஸ்ஃபெட். ஓகேவா? PQ505 போர்டில் ரொம்ப தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, போர்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். லைட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால சரியாக தெரியல. இதுதான் PQ505. சரி, இந்த இடத்துல இருக்குது. ஓகே, இது என்னோட ரெகுலேட்டர். ஃபைன், பார்க்கலாம். இப்போ இந்த மாஸ்ஃபெட்டை இந்த கிரவுண்டை இப்போ மேலே எடுத்துகிட்டு வருது. காரணம் என்னென்னா, இந்த இடத்துல 3.3 வோல்ட் இருக்குது. பிஃபோர் ப்ரெஸ்ஸிங் பவர் பட்டன் இருக்கிறது தான் இப்போ கன்ஃபியூஷனே. புரிஞ்சுதா? அதாவது ஸ்டாண்ட் பை வோல்டேஜ்.
ஸ்டாண்ட் பை வோல்டேஜ் 3.3 வோல்ட் இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த MOSFET ஆன்ல இருக்கு. ஆன்ல இருக்கிறதுனால இந்த கிரவுண்ட் மேல இருக்கு. இந்த இடத்துல கிரவுண்ட் இருக்கிறதுனால என்ன ஆகுது, இந்த இடத்துல கிரவுண்ட் பின் நம்பர் 3 கிரவுண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ வி அவுட் அப்படிங்கிறது இப்போதைக்கு கிடையாது. நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா சஸ்பி அப்படிங்கிறது யாரு அப்படிங்கிறத பார்க்குறேன். வாட் இஸ் சஸ்பி? ஒரிஜினலி திஸ் ஹாஸ் பின் டெலிவர்டு பை ICH. ஆனால் ICH பிஃபோர் ப்ரெஸிங் பவர் பட்டன் டெலிவர் பண்ணாது. இது கான்செப்ட் புரிஞ்சுதா? ICH பிஃபோர் ப்ரெஸிங் பவர் பட்டன் பவர் லைன் கமெண்ட்ஸை டெலிவர் பண்ணாது. ஓகேவா? இது வந்து S4 அண்ட் S3 சிக்னல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வெளியில் வரணும்னா ஒரு பெரிய கான்செப்டே இருக்குது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நான் பேஜ் நம்பர் 42க்கு போகிறேன். ஸோ பேஜ் நம்பர் 42ல் போய் பார்க்கும்போது இதுதான் என்னோட சஸ்பின்னு இருக்குது. அப்போது எனக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியுது. என்னோட ICHலேருந்து வெளியில் வர பவர் கமெண்ட் இதுதான், சஸ்பி ஆஷ், நாட் சஸ்பி. புரிஞ்சுதா? அப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த இடத்துல தான் எனக்கு இப்போ ப்ராப்ளம் இருக்குதுன்னு நான் கண்டுபிடிச்ச Q37 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3.3 வோல்ட் ஆல்வேஸ் வோல்டேஜ் ஸ்டாண்ட் பை வோல்டேஜை இந்த இடத்துல கொடுக்குறாங்க. இந்த 3.3 வோல்ட் தான் எனக்கு எங்கே காமிக்குது, என்னோட MOSFETல காமிக்குது. நல்ல ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது Q37 MOSFET டிரான்சிஸ்டரோட நம்பர் என்ன, Q37. ஓகேவா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. ஓகேவா? இந்த இடத்துல பிஃபோர் ப்ரெஸிங் பவர் பட்டன் இந்த இடத்துல 3.3 வோல்ட் இருக்குது. இந்த 3.3 வோல்ட் தான் MOSFETல காமிக்குது. அண்ட் ஆஃப்டர் ப்ரெஸிங் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் கான்செப்டில், ஓகேவா, சீக்வன்ஸில் பவர் மேனேஜ்மெண்ட்டில் எந்த டவுட்டும் கிடையாது. ICH அப்படிங்கிற ஒரு பவர் மேனேஜ்மெண்ட் சிப்பு ஆஃப்டர் ப்ரெஸிங் பவர் பட்டன், ஓகேவா, சோ மெனி க்ரெடென்ஷியல் இன்புட்டு கண்டிப்பாக இருக்குதான்னு பார்க்கும். இருந்தால் மட்டும்தான் பவர் கமெண்ட்ஸை டெலிவர் பண்ணும். அதில் ஒரு கமெண்ட் தான் இது. இது 110% ஆஃப்டர் ப்ரெஸ்ஸிங் பவர் பட்டன். அப்போ பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சிக்னல் உள்ளே வருது. இந்த சிக்னல் உள்ளே வர்றதுனால இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகுது. இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகிறதுனால இந்த கிரவுண்டு இங்கே வருது. இந்த கிரவுண்டு இங்கே வர்றதுனால 3.3 வோல்ட் ஆல்வேஸ் கிரவுண்ட் ஆகும். புரிஞ்சுதா? இந்த கிரவுண்டு இங்கே வர்றதுனால 3.3 வோல்ட் ஆல்வேஸ் கிரவுண்ட் ஆகுது. ஓகேவா? இப்போது இந்த டிரான்சிஸ்டரையும் நான் என்னோட டயக்ராமில் எடுத்துகிட்டு வர போகிறேன். அந்த MOSFETையும் டயக்ராமில் எடுத்துகிட்டு வர போகிறேன். வோல்டேஜ் டிவைடர்ஸையும் எடுத்துகிட்டு வர போகிறேன். ரெகுலேட்டரையும் எல்லாத்தையும் ஒரே பேஜில் எடுத்துகிட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தெளிவாக புரியும். இப்போ எனக்கு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஒரு விஷயம் கிளியர் அண்ட் குட்டாக தெரியுது. சஸ்பி ஆஷ் ஜென்ரேட் ஆகிடுச்சு. காரணம் என்னோட ரேம் வோல்டேஜ் வெளில வருது. ஆனால் ரேம் வோல்டேஜுக்கும் சஸ்பி ஆஷ்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. புரிஞ்சுதா? ரேம் வோல்டேஜுக்கும் சஸ்பி ஆஷ்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பட் இது வந்ததுன்னா ஓகேவா, இது இருக்குன்னு அர்த்தம். இதில் மாற்றமே கிடையாது. ICH டெலிவர் பண்ணும்போது பவர் கமெண்ட்ஸை டெலிவர் பண்ணும்போது சசான் ரன்னான் ரெண்டுமே ஒன்றா தான் வெளில வரும். சசானை வெளியில் விட்டுட்டு ரன்னானை மட்டும் நிறுத்தாது. புரிஞ்சுதா? ஸோ இந்த சிக்னல் வெளியில் வருது அப்படின்னா என்னோட ரேம் வோல்டேஜ் வெளில வருதுன்னா தென் பவர் மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ஸ் ஹஸ் பின் டெலிவர்டு பை PCH ஆர் ICH. சரி, ஸோ இந்த சிக்னல் மேலே எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ இந்த சிக்னல் மேலே எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. சிக்னல் உள்ளே வருது. சிக்னல் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆக மறுக்குது. ஓகேவா? இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகல. ஒருவேளை ஆன் ஆகி இருந்ததுன்னா இந்த கிரவுண்ட் இந்த இடத்துக்கு வரும். ஸோ இந்த 3.3 வோல்ட் மறைஞ்சிரும். 3.3 வோல்ட் என்ன ஆகும், இமிடியேட்டாக கிரவுண்டில் எனக்கு போயிடும். ஆனால் நான் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, எனக்கு 3.3 வோல்ட் ஸ்டேபிளாக அப்படியே தான் இருக்குது. ஸ்டாண்ட் பை வோல்டேஜ் RTC V ரெஃபரன்ஸ் இந்த லைனை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா 3.3 வோல்ட் ஸ்டாண்ட் பைல தான் போய் நிற்கும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் RTC V ரெஃபரன்ஸ் ஞாபகம் வச்சது பதிலாக 3.3 வோல்ட் ஆல்வேஸ்னே ஞாபகம் வச்சுக்கலாம். தப்பு ஒன்றும் கிடையாது. ரெண்டும் ஒன்று தான். புரிஞ்சுதா? ஸ்டாண்ட் பை வோல்டேஜ் ஆக மொத்தம் பிஃபோர் ப்ரெஸிங் பவர் பட்டன் வருதுன்னா ஸ்டாண்ட் பை தான், மாற்றமே இல்லை. இந்த 3.3 வோல்ட் இப்போ மாற மாட்டேங்கிறது. மாறாததுனால என்ன ஆகுது, என்னோட பேஜ் நம்பர் 47ல் இருக்கிற இந்த ரெகுலேட்டர், ஓகேவா, இது மாறாததுனால இப்போ நான் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போவும் இந்த இடத்துல 3.3 வோல்ட் இருக்குது. இது போயிடணும், இருக்குது. அந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகலை. அது ஆன் ஆகாததுனால இந்த இடத்துல 3.3 வோல்ட் ஸ்டில் இருக்குது. ஸ்டில் இருக்கிறதுனால கேட் ஆக்டிவேட் ஆகுது. இது N சேனல் MOSFET. N சேனல் MOSFET நீங்கள் பாசிட்டிவ் கொடுத்தீங்கன்னா ஆன் ஆகும், நெகட்டிவ் கொடுத்தீங்கன்னா ஆஃப் ஆகும். ஓகேவா? N சேனல் MOSFETக்கு பாசிட்டிவ் ஒன்றுமே இல்லை. இப்போ ஜஸ்ட் நார்மல் நம்ம டெஸ்ட் ப்ரோபில் வச்சே இப்போ நான் அதை காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ
இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா இந்த கேட் மாற மாட்டேங்கிறது. இதுதான் பிரச்சனை. இந்த கேட் மாறினா தான் இந்த V ரெஃபரன்ஸில் இருக்கிற கிரவுண்டு வெளியில் போகும். இந்த கிரவுண்டு வெளியில் போயிட்டு பாசிட்டிவ் லைனுக்கு இது மாறிச்சினா தான் இந்த 1.5 வோல்ட்டு கீழே இறங்கும். இந்த 1.5 வோல்ட்டு நீங்கள் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமா ரேம் வோல்டேஜ் இது உள்ளே வர்றதுக்கு ட்ரை பண்ணும். பட் வர விட மாட்டேங்கிறது. காரணம் என்னென்னா இந்த லைன் முழுக்க கிரவுண்டில் இருக்கு. இந்த MOSFET இப்போ ஆஃப் ஆகி ஆகணும். இந்த MOSFET கண்டிப்பாக அணையணும். இந்த MOSFET அணைஞ்சதுனா தான் இந்த கிரவுண்ட் லைன் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிடுச்சுன்னா வோல்டேஜ் டிவைடர் 1 வோல்டேஜ் டிவைடர் 2 இந்த 1.5 வோல்ட்டு 0.75 வோல்ட்டாக உள்ளே போகும். இது உள்ளே போன உடனே வெளியில் வரும். இந்த 0.75 வோல்ட்டு எஸ்பின்னு போட்டிருக்கான் இல்லையா? ஓகேவா? திஸ் இஸ் மை அவுட்புட். இதுதான் என்னோட ரேம் ரெகுலேட்டர். இது மாத்திரம் கிடையாது. அந்த ஒரு டிரான்சிஸ்டர் தான் சஸ்ஸான் போகிற எல்லா இடமும். பேஜ் நம்பர் 48க்கு போங்க, இதே தான் நடக்கும். அடுத்த பேஜில் இருக்கிற பேஜ் நம்பர் 48க்கு போங்க, இதே தான் நடக்கும். சி பேஜ் நம்பர் 48 சஸ்பி இந்த இடத்துலையும் சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆனால் இந்த MOSFET ஆஃப் ஆகும். அப்போ தான் இந்த இடத்துல இருக்கிற 5 வோல்ட்டு ரன் பவர் வெளில வரும். ஸோ இந்த மாதிரி 2-3 ரெகுலேட்டர்ஸ் இதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ அதில் ஒரு ரெகுலேட்டர் நான் ட்ரேஸ் அவுட் பண்ணதில் கிடைச்சது இந்த 0.75 வோல்ட் ரெகுலேட்டர். இந்த ரெகுலேட்டர் ஒரு வேளை போயிருக்குன்னா, இந்த இடத்துல ஒரு சின்ன டிப் மட்டும் கொடுத்துட்டு போயிடுறேன். ஒருவேளை இந்த ரெகுலேட்டர் போயிருக்குன்னா உங்களோட டெஸ்க்டாப் மதர் போர்டில் இது DDR3 போர்டு, நீங்கள் DDR2 போர்டில் இருந்து கூட எடுத்து போடுங்க, தப்பு ஒன்றுமே கிடையாது. பாருங்கள் எப்படி இது செட் ஆகுது அப்படிங்கிறத. இப்போ நான் ஏதாச்சும் ஒரு போர்டு எடுக்கிறேன். 31 மதர் போர்டோட ஸ்கிமேட்டிக். ஓகேவா? இந்த ஸ்கிமேட்டிக்கில் நான் ரேம் வோல்டேஜ் எந்த இடத்துல இருக்கு? விகோர் டிஸ்கிரீட் பவர் பேஜ் நம்பர் 29. ஓகேவா? இந்த இடத்துல DDR VTTன்னு போட்டிருப்போம். எஸ், இதுதான். ஓகேவா? இப்போ நான் ஜூம் பண்ணுறேன், அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம். சாரி, ஒரு கையில் ஃபோனையும் பிடிச்சிக்கிட்டு இது பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஸ்க்ரீன் மிஸ்மேட்ச் ஆகும். எஸ், இந்த இடத்துல பாருங்கள் சேம் ரெகுலேட்டர் தான். பார்ட் நம்பர் மட்டும் மாறுது. இது வந்து ரிச்டேக்கோடது. பின் நம்பர் 1 V in, பின் நம்பர் 2 கிரவுண்டு, பின் நம்பர் 3 ரெஃபரன்ஸு, பின் நம்பர் 4 V out. இதே தானே இங்கேயும் போட்டிருக்கான். V in, கிரவுண்டு, ரெஃபரன்ஸு, V out. அண்ட் அந்த பக்கமாக எல்லாமே ஒரே பின்னு தான் VCNTL. இதுலேயும் எல்லாமே ஒரே பின்னு தான் VCNTL. ஸோ இந்த ரெகுலேட்டர் 0.75 வோல்ட் ரெகுலேட்டரை பொறுத்த வரைக்கும் பின் நம்பர் 2 கிரவுண்டில் இருக்குதா பார்க்கணும். பின் நம்பர் 2 கிரவுண்டில் இருந்து அது டெஸ்க்டாப்போட மதர் போர்டில் ரேம் ஸ்லாட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும். நார்மலாக இது ரேம் ஸ்லாட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும். சி என்ன போர்டு பார்த்தோம்? 31 போர்டு இல்லையா? இது எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த ரேம் ஸ்லாட்டுக்கு பக்கத்துலேயே இந்த இடத்துல இருக்கு பாருங்கள். இதுதான் இந்த கெபாசிட்டருக்கு பக்கத்தில் இருக்கிற இதுதான். ஓகேவா? ஸோ எடுத்து போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை செக் பண்ணலாம். பட் நம்மளோட இந்த லேப்டாப் மதர் போர்டில் லெனோவோ போர்டில் இது ரெகுலேட்டர் ப்ராப்ளம் கிடையாது. ரெகுலேட்டர் ப்ராப்ளம் 100% கிடையாது. காரணம் V ரெஃபரன்ஸ் ஸ்டில் கிரவுண்டில் இருக்குது. ஓகேவா? ரைட். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா போர்டில் முதல்ல இந்த டிரான்சிஸ்டரோட கேரக்டர், இந்த MOSFETோட கேரக்டர் எப்படி ஆன் ஆஃப் ஆகுதுன்றத எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்துடலாம். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்? கண்டினியூட்டி மோடில் வச்சுருக்கேன். என் சேனல்னா எங்கேருந்து எங்கே கண்டக்ட் ஆகும்? சோர்ஸ் டு ட்ரெயின். ஓகேவா? சோர்ஸ் டு ட்ரெயின் வேல்யூ வரும். நவ் இந்த MOSFET, ஓகேவா? இந்த MOSFET கிரவுண்டு. ஓகேவா? இப்போ நான் பவர் எடுத்துகிட்டு இருக்கிறேன். பவர் எடுத்துகிட்டு அதனால 3.3 வோல்ட்டு மேலே இருக்காது. இப்போ ஆஃபில் இருக்குது. ஆக்சுவலி இந்த இடத்துல பாருங்கள் ஆஃபில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல கண்டினியூட்டி மோட்லேயே வச்சுடுறேன் அப்படியே. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வச்சுட்டு நவ் ஐ எம் கோயிங் டு பிளக் இன் த பவர். இப்போ பவரை பிளக்இன் பண்ண உடனே பஸர் அடிக்கும். காரணம் என்ன அப்படின்னா 3.3 வோல்ட்டு மேலே வருது. 3.3 வோல்ட்டு மேலே வர்றதுனால என்னோட FET இப்போ பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆன் ஆகி அந்த ட்ராக்கை கிரவுண்டுக்கு எடுத்துடுது. ஓகே, பார்ப்போம். சரி, இப்போ நான் எடுத்துட்டேன். நின்றுடுச்சு. புரிஞ்சுதா? அகைன் நான் ப்ளக்இன் பண்ணுறேன். ப்ளக்இன் பண்ண உடனே வரணும். நவ் இப்போ நான் எடுத்த உடனே கொஞ்சம் நேரத்தில் ஸ்டாப் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஆன் ஆகிடுது. போடும்போது ஆன் ஆகுது. ஓகேவா?
இது நார்மலாகவே இந்த கேட்டுக்கு பாசிட்டிவ் கொடுத்தா ஓகேவா ஆன் ஆகிடும். இந்த கேட்டுக்கு பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்தீங்கன்னா ஆன் ஆகும். இப்போ என்ன பண்ணுறான்னு பாருங்கள். வோல்ட் மோடில் வைக்கும்போது பிஃபோர் ப்ரெஸ்ஸிங் பவர் பட்டன் இந்த இடத்துல ஒன்றும் கிடையாது. ஓகேவா, இந்த இடத்துல ஒன்றுமே கிடையாது. பிஃபோர் ப்ரெஸ்ஸிங் பவர் பட்டன் பிஃபோர் கனெக்டிங் த அடாப்டர். ஓகேவா, இது ஒன்றுமே கிடையாது. காயில் வோல்டேஜ் தானாக இது டிஸ்சார்ஜ் ஆகி போயிடும். ஓகேவா, ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிருது, ஜீரோக்கு வந்துடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். இப்போ நான் ப்ளக்இன் பண்ணுறேன் பாருங்கள். ஓகேவா, இப்போ ப்ளக்இன் பண்ண உடனே 3.3 வோல்ட் இன்க்ரீஸ் ஆகும் இந்த இடத்துல. ஓகேவா, இந்த 3.3 வோல்ட் ப்ளக்இன் பண்ணதுக்கப்புறமா வர்றதுனால இந்த ட்ராக் டோட்டலாகவே கிரவுண்ட் ஆகுது. ஓகேவா, ரைட். இந்த கிரவுண்ட் ரிமூவ் ஆகலை, இப்போ இதான் இஷ்யூ. அண்ட் கண்டுபிடிச்சதில் ட்ரேஸ்அவுட் பண்ணதில் என்னது, என்னோட டிரான்சிஸ்டர் will not allow, இந்த மாஸ்ஃபெட்டை அலோவ் பண்ண மாட்டேங்கிறது கிரவுண்ட் லைன்லேருந்து பாசிட்டிவ் லைனுக்கு வர்றது. ஸோ இப்போ நான் அந்த டிரான்சிஸ்டரை ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப தெளிவாக கேட்டுக்கோங்க ஒரே ஒரு கான்செப்டை. இதை மூணுத்தையுமே எடுத்துகிட்டு வந்துடுறேன். டிரான்சிஸ்டர், மாஸ்ஃபெட் as well as the regulator, இது மூணுத்தையும் ட்ராயிங் போட்டு ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு போயிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு இது ரொம்ப இந்த ரெகுலேட்டரோட தியரி. ஓகேவா, நம்ம தனித்தனியாக பார்த்துருந்தோம் இல்லையா. ஒரு மாஸ்ஃபெட் இந்த இடத்துல இருக்குது, ரெகுலேட்டர் ஐசி, ரெகுலேட்டர் இந்த இடத்துல இருக்குது, அண்ட் ஒரு டிரான்சிஸ்டர் இந்த இடத்துல இருக்குது. லொக்கேஷன் நம்பர் நான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். திரும்ப ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, Q37, PQ505 அண்ட் PU503 இதெல்லாம் ஸ்கீமேட்டிக்கோட மதர்போர்டில் லொக்கேஷன் நம்பர். ஓகேவா, சரி. ஓகே, இப்போ பிஃபோர் ப்ரெஸ்ஸிங் பவர் பட்டன் இந்த சர்க்யூட்டில் என்ன நடக்குது. பிஃபோர் ப்ரெஸ்ஸிங் பவர் பட்டன் 3.3 வோல்ட் ஸ்டாண்ட் பை கொடுக்குறாங்க. ஸோ இந்த 3.3 வோல்ட் ஸ்டாண்ட் பை த்ரூ த ரெசிஸ்டர் கொடுக்குறாங்க. அதனால இந்த இடத்துல கேட்டில் என்ன இருக்குது அப்படின்னா பாசிட்டிவ் இருக்குது. ஓகேவா, அண்ட் பை த சேம் வே இந்த இடத்துல பாசிட்டிவ் இருக்குது. இதை பற்றி கவலைப்பட வேண்டாம், ஜஸ்ட் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல 3.3 வோல்ட் இருக்குது, இந்த இடத்துல 3.3 வோல்ட் இருக்குது. இதை பற்றி பாதர் பண்ண வேண்டாம், இந்த இடத்த மட்டும் பாருங்கள். 3.3 வோல்ட் இருக்குது. இது ஒரு N சேனல் மாஸ்ஃபெட் ஆனோடு சோர்ஸ்லேயும் கேத்தோடு ட்ரெயின்லேயும் இருக்குது. ஸோ தட் இந்த இடத்துல பாசிட்டிவ் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த சோர்ஸை கிரவுண்ட் பண்ணி இருக்கிறதுனால ஓகேவா இந்த மாஸ்ஃபெட் இப்போது ஆன் ஆகுது. இந்த மாஸ்ஃபெட் ஆன் ஆகிறதுனால பாசிட்டிவ் கொடுக்குறாங்க. 3.3 வோல்ட் இந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த மாஸ்ஃபெட் ஆன் ஆகுது. இது ஸ்டாண்ட் பை வோல்டேஜ் VSB அப்படின்னா ஸ்டாண்ட் பை. ஓகேவா, ஸ்டாண்ட் பை வோல்டேஜ் 3.3 வோல்ட் ஸ்டாண்ட் பை. ஸோ ஆன் ஆகிறதுனால இந்த கிரவுண்டு இந்த இடத்துக்கு ட்ராவல் ஆகுது. மாஸ்ஃபெட் ஆன் ஆகிறதுனால இந்த இடமா முழுக்க என்ன ஆகுது, கிரவுண்டு. இந்த என்டையர் செக்ஷன் என்னது இப்போது கிரவுண்டு. ஓகேவா, இது பிஃபோர் ப்ரெஸ்ஸிங் பவர் பட்டன். அப்போ பின் நம்பர் 3 இப்போ என்ன இருக்குது, இது ரெஃபரன்ஸ். ஆக்சுவலி பின் நம்பர் 3 வந்து ரெஃபரன்ஸு, பின் நம்பர் 2 கிரவுண்டு. ஓகேவா, பின் நம்பர் 1 V in சப்ளை அண்ட் பின் நம்பர் 4 V அவுட்டு. ஓகேவா, இந்த V in V அவுட், இந்த V in அண்ட் VCNTL இது ரெண்டுத்தையும் எப்படி பண்ணியிருப்பான், ஆண்ட் மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த ரெண்டுமே வந்தால் தான் பவர் அப்படிங்கிறது உள்ள இனிஷியேட் ஆகும். ஓகேவா, ஸோ ஒன்று வரலனாலும் ரெகுலேட்டர் ஒர்க் பண்ணாது. VCNTL அப்படிங்கிறது 3.3 வோல்ட் ஸ்டாண்ட் பை வோல்டேஜ் மதர்போர்டில் இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணுறது. அண்டு 1.5 வோல்ட் Vin அப்படிங்கிறது என்னோட சஸ்பெண்ட் வோல்டேஜ், அதாவது ரேம் வோல்டேஜ். ஓகேவா, அப்போது 0.75 வோல்ட் வெளியில் வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மதர்போர்டில் உங்களோட மெயின் போர்டில் இந்த ரேம் வோல்டேஜை நீங்கள் தேட வேண்டாம்னு அர்த்தம். ஓகேவா, டெர்மினேஷன் வோல்டேஜ் வெளில வந்துருச்சுன்னா ரேம் வோல்டேஜ் 100% இருக்குது. காரணம் என்னென்னா ரேம் வோல்டேஜை உள்ளே கொடுத்து தான் டெர்மினேஷன் வோல்டேஜை வெளில எடுப்பாங்க. அண்ட் இந்த சர்க்யூட்டில் அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது R1 R2. தீஸ் டூ ஆர் த வோல்டேஜ் டிவைடர்ஸ். நீங்கள் என்ன வோல்டேஜ் இந்த இடத்துல கொடுக்குறீங்களோ ஓகேவா, வோல்டேஜை டிவைட் பண்ணி ரெஃபரன்ஸாக உள்ளே போகும். ஸோ இந்த இடத்துல எவ்வளோ வோல்ட்டு போகும்னா ரெண்டுமே 1 கிலோ ஓம்ஸ் அப்படிங்கிறதுனால கேல்குலேட் பண்ணி பார்த்தா இந்த இடத்துல 0.75 வோல்ட். இந்த 0.75 வோல்ட் தான் வெளியில் வர்றது. உங்களுக்கு என்ன உள்ளே கொடுக்குறீங்களோ அதுதான் வெளில வரும்.
அதனால தான் டெஸ்க்டாப்லேருந்து லேப்டாப்புக்கோ, லேப்டாப்லேருந்து டெஸ்க்டாப்புக்கோ, DDR2லேருந்து DDR3க்கோ, DDR3லேருந்து DDR2க்கோ எப்படி வேணால் இந்த ரெகுலேட்டரை மாற்றி போடலாம். கண்டிப்பாக வேலை செய்யும். ஓகேவா? இந்த இடத்துல அதிகமாக ப்ளே பண்ணுறது யாருன்னா R1 R2 தான். நீங்கள் என்ன சப்ளை கொடுக்குறீங்களோ அதை டிவைடட் பை 2 பண்ணி உள்ளே அனுப்போம். 1.8 0.9, 1.5 0.75. ஒருவேளை DDR4ல் இருக்குது அப்படின்னா 1.2 வோல்டேஜ்னா 0.6 இதானே டெர்மினேஷன் வோல்டேஜ். ஸோ டெர்மினேஷன் எடுக்கிறது ரேம் வோல்டேஜ் வச்சு தான் எடுப்பாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த இடம் முழுக்க கிரவுண்ட் பண்ணுறான். அதாவது பிஃபோர் ப்ரெஸிங் பவர் பட்டன் நீங்கள் டிசியை கொடுத்த உடனே இந்த இடத்துல 3.3 வோல்ட் வருது ஸ்டாண்ட் பை வோல்டேஜ். இந்த இடம் முழுக்க கிரவுண்டில் இருக்குது. இப்போ இந்த இடம் முழுக்க ஆஃப்டர் ப்ரெஸிங் பவர் பட்டன் பாசிட்டிவ் லைனுக்கு போகணும். கிரவுண்ட் லைன் எது? நெகட்டிவ். ஓகேவா? பாசிட்டிவ் லைன் அப்படிங்கிறது என்னது? இந்த கிரவுண்ட் இங்கிருந்து விலகி போயிட்டு லைனை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறது. அதாவது இந்த ரெசிஸ்டர் 1க்கும் ரெசிஸ்டர் 2க்கும் வழி விட்டுறது. ஓகேவா? இப்போதைக்கு R1 R2 போத் ஆர் பிளாக்டு. ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறாங்க? இந்த இடம் ஆல்ரெடி கிரவுண்டடு. ஸோ இந்த இடமும் இப்போ கிரவுண்டு, இந்த இடமும் இப்போ கிரவுண்டு. 1.5 வோல்ட் வந்தாலும் இங்கே தான் நிற்கும், கீழே இறங்காது. ஓகேவா? ரெசிஸ்டரோட பியூட்டி என்ன அப்படின்னா இப்போ இந்த இடத்துல 3.3 வோல்ட் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ண போகிறோம். இந்த சிக்னல் வரும். இந்த சிக்னல் வந்தோடனே இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகும். இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆச்சுன்னா இந்த இடம் கிரவுண்ட் ஆகும். இந்த இடத்துல பார்க்க வேண்டியது ரெசிஸ்டரோட இந்த பாயிண்ட் கிரவுண்ட் ஆகுமே தவிர ரெசிஸ்டரோட இந்த பாயிண்ட் டிஸ்டர்ப் ஆகாது. இந்த ரெசிஸ்டரோட ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். ஓகேவா? மேல் பகுதி எந்த விதமான இது ஷாக் அப்சார்பர்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு எப்படி புரியுதோ அப்படி ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளோதான். அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. கீழே ரோடு எப்படி இருந்தாலும் மேலே ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதனால தான் ரெசிஸ்டர் போடுறது. 3.3 வோல்ட் ஸ்டாண்ட் பை ஒரு இடம் இல்லை, 2 இடம் இல்லை. IO கண்ட்ரோலருக்கு போகுது, PCH ஆர் ICHக்கு போகுது, பயாஸுக்கு போகுது, RTC செக்ஷனுக்கு போகுது, பேட்டரி கனெக்டருக்கு போகுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பவர் ஸ்விட்சு, கவர் ஸ்விட்சு எல்லா இடத்துக்கும் போகிறதுனால மேலே இருக்கிற இந்த 3.3 வோல்ட் ஸ்டாண்ட் பையில் சான்ஸ் இருக்க மாட்டாங்க. டைரெக்டாக ரெசிஸ்டர் இல்லாமல் கொடுத்தனா என்ன ஆகும்? இந்த இடம் கிரவுண்ட் ஆகும்போது மேலே இருக்கிற 3.3 வோல்ட்டு காணாமல் போயிடும். அப்போ ரெசிஸ்டர் வழியாக கொடுக்கும்போது மேலே இருக்கிறதுல எந்த டிஸ்டர்பன்ஸும் எந்த சேஞ்சும் இருக்காது. பட் கீழே என்ன வேணால் சேஞ்ச் ஆகலாம். ஓகேவா? ஸ்விட்சில் கொடுக்கும்போது ஹை லாஜிக் லோ ஆகிட்டு மறுபடியும் ஹை ஆகும். இந்த இடத்துல பர்மனெண்ட்டாக லோ ஆகிடும். ஓகேவா? இந்த APL 5331 டேட்டா ஷீட் எடுத்து ரெஃபரன்ஸ் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேவா? ரைட். இப்போதைக்கு இந்த இடம் முழுக்க என்ன இருக்குது? கிரவுண்டில் இருக்குது. இதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். பிகாஸ் இந்த இடத்துல 3.3 வோல்ட்டுக்கு நவ் ஐ எம் கோயிங் டு ப்ரெஸ் த பவர் பட்டன். இந்த சிக்னல் வெளில வர போகுது. வெளியில் வர சிக்னல் என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து ஒரு NPN டிரான்சிஸ்டர். ஸோ பாசிட்டிவ் இங்கே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா நெகட்டிவ் இங்கே மேலே ட்ராவல் ஆகும். டிரான்சிஸ்டரை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் ஒன்று தான், ஹெட் ஆர் டெய்ல். ஓகேவா? ஹெட் ஆர் டெய்ல், அவ்வளோதான். நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் இதுதான். பட் மாஸ்ஃபெட் அப்படி கிடையாது. மாஸ்ஃபெட் இஸ் லைக் ஜஸ்ட் அ டேப் மாதிரி. எந்த அளவுக்கு கேட்டில் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறீங்களோ ரிவர்ஸ் பயாஸில் இருக்கும்போது, ஓகேவா, இது மாஸ்ஃபெட்டை பற்றி மாத்திரமே கிட்டத்தட்ட 4 hours படிக்க வேண்டியிருக்கும். ஓகே, ஒரு 10 நிமிஷத்தில் முடிகிற கான்செப்ட் கிடையாது மாஸ்ஃபெட்டு. இப்போதைக்கு இந்த இடத்துல ஷார்ட்டாக முடிக்கிறதுக்காக பாசிட்டிவ் கொடுக்குறாங்க. கிரவுண்டில் இருக்குது. நெகட்டிவ் வரும்போது கிரவுண்டு காணாமல் போயிடும், பாசிட்டிவ் லைனுக்கு மாறிடும். இதான் கான்செப்ட் இங்கே ஷார்ட்டாக முடிக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ இந்த சிக்னல் வந்து என்ன ஆகுது? இந்த இடத்துல இருக்கிற நெகட்டிவ் இங்கே ட்ராவல் ஆகுது. நல்லா பார்த்துட்டு வாங்க ட்ராக்கை. இப்போ இந்த ட்ராக் என்ன ஆகிடுச்சு? நெகட்டிவ்க்கு மாறி இருக்கு. இது எப்போது? இந்த ICHலேருந்து இந்த சிக்னல் டெலிவர் ஆனதுக்கப்புறமா. இந்த ஆஷ் இல்லாமல் இந்த இடத்துல இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் வீடியோவை ரீவைண்ட் பண்ணும்போது ஸ்கீமேட்டிக்கை மறுபடியும் பார்க்கும்போது தான் அது புரியும். ஒரிஜினலி த சிக்னல் ஹாஸ் பீன் டெலிவர்டு பை த பவர் கண்ட்ரோலர் ஹப். ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணுறான்? ஜஸ்ட் இந்த இடத்துல உல்ட்டா பண்ணுறான். பாசிட்டிவ் லைனை என்ன பண்ணுறான்? ஒரு டிரான்சிஸ்டரில் போட்டு நெகட்டிவ் பண்ணி இந்த இடத்துல ஆன் பண்ணுறாங்க இந்த மாஸ்ஃபெட்டை. ஓகே, சரி, ஓகே. இப்போது இங்கே வந்திருக்கு சிக்னல் வருது அப்படிங்கிறதுல எனக்கு எந்த டவுட்டுமே கிடையாது. காரணம் என்னென்னா என்னோட ரேம் வோல்டேஜ் வருது. ரேம் வோல்டேஜ் வருதுன்னா பவர் கமெண்ட்டு டெலிவர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ICHலேருந்து ஒன்று விட்டுட்டு ஒன்று தடுக்காது, வந்தால் ரெண்டுமே தான் வரும். ஸோ இந்த இடத்துல எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது, இது உள்ளே வருது. ஆனாலும் எனக்கு என்ன ஆக மாட்டேங்கிறது? இந்த இடத்துல இருக்கிற 3.3 வோல்ட்டு நான் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் கூட போக மாட்டேங்கிறது. தான் என் பிரச்சனையே. இந்த மதர்போர்டில் ப்ராப்ளமே என்ன அப்படின்னா ஆஃப்டர் ப்ரெஸ்ஸிங் பவர் பட்டன் இந்த 3.3 வோல்ட்டு இங்கே இருக்கக்கூடாது.
ஓகேவா போயிடணும். அப்போது இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகலை. இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த கிரவுண்ட் இங்கே போகும். இந்த கிரவுண்டு இங்கே போனால் 3.3 வோல்ட் இங்கே இருக்காது. இந்த 3.3 வோல்ட் இப்போ இங்கே இருக்கும்ல, இங்கே இருக்கிற மாதிரி தானே இங்கேயும் இருக்கும். அப்போது இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகலை. ஆன் ஆகி இருந்ததுன்னா ஒரு வேளை இப்போ டிரான்சிஸ்டரை மாற்ற போகிறோம், பார்க்க தான் போகிறோம். ஓகேவா? ஒருவேளை டிரான்சிஸ்டர் ஆன் ஆகி இருந்ததுன்னா என்ன நடக்கும்? இந்த கிரவுண்டு இந்த இடத்துக்கு ட்ராவல் ஆகும். இந்த கிரவுண்டு இந்த இடத்துக்கு வந்த உடனே என்ன ஆகுது? இந்த லைன் முழுக்க கிரவுண்டாக மாறும். இங்கே மாறும், இது வரைக்கும் மாறும். ஓகே, இங்கே மாறாது. இந்த இடத்துல எந்த சேஞ்சும் இருக்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த இடம் முழுக்க கிரவுண்டாக மாறுது. நவ் இந்த இடத்துல P அப்படிங்கிற இந்த பாசிட்டிவ் இப்போ மறைஞ்சிடுச்சு. N அப்படிங்கிறத கேரக்டர் வந்துட்டு உள்ள. வாட் இஸ் திஸ்? நெகட்டிவ். கிரவுண்ட் இஸ் நத்திங் பட் நெகட்டிவ். அவ்வளோதானே? ஓகேவா? ஸோ நெகட்டிவ் இந்த இடத்துல வர்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா இவ்வளோ நேரமாக ஆனில் இருந்து இந்த MOSFET நவ் கோயிங் டு ஆஃப். நெகட்டிவ் கொடுத்தா N சேனல் ஆஃப் ஆகிடும், பாசிட்டிவ் கொடுத்தா N சேனல் ஆன் ஆகிடும். நீங்கள் இது ரொம்ப பெருசாக செக் பண்ண வேண்டாம். ஒரு டெஸ்க்டாப் மதர் போர்ட்லேருந்து கோர் செக்ஷன்லேருந்து ஒரு MOSFET வெளில எடுத்து வச்சு செக் பண்ணி பாருங்கள், தெரியும். ஓகேவா? ஸோ ஆன் ஆஃப் ஆகுறது இந்த இடத்துல இப்போ நெகட்டிவ் ஆகுது. நெகட்டிவ் ஆகுறதுனால இவ்வளோ நேரமாக ஆனில் இருந்தது, இப்போ ஆஃப் ஆகிடுது. ஆஃப் ஆகுறதுனால என்ன ஆகுது? இந்த கிரவுண்டு விலகிடுது. இந்த கிரவுண்டு தனியாக இங்கே மட்டுமே இருக்கும். இது வரைக்கும் இந்த இடத்துல கிரவுண்டில் இருந்தது. ஆஃப் ஆகிறதுனால ஆனில் இருக்கும்போது இந்த கிரவுண்டு இங்கே ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. 3.3 வோல்ட் இருக்கும்போது இந்த பாயிண்ட் கிரவுண்டில் இருந்தது. நவ் the MOSFET turned off by the transistor originally. ஓகேவா? அப்போ ஆஃப் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டாப் ஆகிடும். இந்த இடம் என்ன ஆகிடுது? பாசிட்டிவ் லைனுக்கு மறுபடியும் மாறிடுது. பாசிட்டிவ் லைனுக்கு மாறும்போது என்ன ஆகும்? என்னோட வோல்டேஜ் டிவைடருக்கு வழி கிடைக்குது. வோல்டேஜ் டிவைடரே ஃப்ரீ ஆகிடுதுல்ல, கிரவுண்டில் இருந்து வோல்டேஜ் டிவைடரே ஃப்ரீ ஆகிடுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே வர இந்த 1.5 வோல்ட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இங்கேயும் போகும், இங்கேயும் வரும். R1 R2 கட் பண்ணும், 0.75 உள்ளே போகும். 0.75 உள்ளே போன உடனே V அவுட்டு 0.75 வெளில வரும். இதுதான் என்னோட நெட்வொர்க் ரெசிஸ்டர் மூலயமா என்னோட GMCHையும் ரேமையும் கனெக்ட் பண்ணுற சிக்னல் வோல்டேஜ். ஓகேவா? 0.75 இஸ் மை டெர்மினேஷன் வோல்டேஜ். ஸோ இப்போ நம்ம என்ன மாற்ற போகிறோம் அப்படின்னா இந்த Q37 ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் மதர் போர்ட்லேருந்து. ஓகேவா? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவே காமிச்சேன். இந்த இடத்துல என்னோட ப்ரோபை வச்சுட்டேன்னா 3.3 வோல்ட் இருக்குது. பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமாவும் அந்த 3.3 வோல்ட்டு டிஸப்பியர் ஆகலை, அப்படியே இருக்கக்கூடாது. இந்த இடத்துல 3.3 வோல்ட்டு இருக்கக்கூடாது, போயிடணும். போனால் தான் இந்த இடம் கிரவுண்ட் ஆகும். இந்த இடம் கிரவுண்ட் ஆனால் இந்த கிரவுண்டு மறைஞ்சு போயிடும். இந்த இடம் கிரவுண்ட் ஆச்சுன்னா என்ன ஆகுது? இந்த இடம் கிரவுண்ட் ஆச்சுன்னா கேட்டு கிரவுண்ட் ஆகிடுச்சுன்னா தென் திஸ் MOSFET டர்ன் ஆஃப் ஆகும்போது என்ன ஆகுது? என்னோட இந்த லைனு பாசிட்டிவ் லைனுக்கு ஆட்டோமேட்டிக்காக வர்றதுனால இந்த ட்ராக் ஓப்பன் ஆகுது. இந்த ட்ராக்கை க்ளோஸ் பண்ணுறது ஓப்பன் பண்ணுறது இதுதான் கான்செப்ட். எப்போ க்ளோஸில் இருக்கணும்? பிஃபோர் ப்ரெஸிங் பவர் பட்டன் ட்ராக்கு க்ளோஸில் இருக்கணும். ஆஃப்டர் ப்ரெஸிங் பவர் பட்டன் ICHலேருந்து கமெண்ட் வரும்போது ட்ராக் ஓப்பன் ஆகும். அவ்வளோதான். இல்லைன்னா டைமிங்கே இல்லாமல் போய்டுது இல்லை, சஸ்பெண்ட் வரும்போதே ரன்னும் வரா மாதிரி ஆகிடுது. ஓப்பனில் விட்டாச்சுன்னா என்ன ஆகும்? சஸ்பெண்ட் அப்படி வரக்கூடாது. ஸ்டாண்ட் பை, சஸ்பெண்ட், ரன், கோர், தென் அதுக்கப்புறமா கிளாக். இதுதான் வந்து சீக்வன்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டிரான்சிஸ்டரை மாற்ற போகிறோம். இந்த டிரான்சிஸ்டரை மாற்றி பார்ப்போம். இது ஒரு NPN டிரான்சிஸ்டர் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன். வாங்க மாற்றி செக் பண்ணி பார்ப்போம் போர்டில். ஸோ நம்மளோட Q37 இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா? Q37 இந்த இடத்துல இருக்குது. நான் இப்போது இந்த டிரான்சிஸ்டர் தான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். மேலே போட்டிருக்கான், ரொம்ப தெளிவாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். Q37. ஓகேவா? நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணும்போது ஒர்க் பண்ணும்போது மார்க் பண்ணிடுவேன் இமீடியட்டாக. ஓகேவா? ஞாபகம் வச்சுட்டு எடுத்துட்டிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு வேளை தப்பாக எடுத்துடக்கூடாது காம்பனண்ட். அண்டு எங்கிட்ட ரீப்ளேஸ்மெண்ட்டு டிரான்சிஸ்டர் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டெஸ்க்டாப் மதர் போர்ட்லேருந்து. ஓகேவா? நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த டிரான்சிஸ்டரை தான் இப்போது உள்ளதுக்கப்புறம் என்னோடய கீபோர்டு கனெக்டருக்கு மேலே இருக்கிற இந்த டிரான்சிஸ்டரை
ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? CMOS பேட்டரிக்கு மேலே இருக்கிற இந்த டிரான்சிஸ்டர் தான் என்ன பண்ண போகிறோம், ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். நார்மலாக இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது CMOS பேட்டரி எடுத்துடணும். பட் இது ரீசார்ஜபிள் பேட்டரியை வெளில எடுக்க முடியாது. ஓகேவா? இந்த மாதிரி பேட்டரி சால்டர்டாக வந்தது அப்படின்னா என்னது, ரீசார்ஜபிள் பேட்டரி. ஓகேவா? இந்த பேட்டரியை வெளில எடுக்க முடியாது. இதோட RTC செக்ஷனும் டோட்டலாக வேறு. எனிவே பார்ப்போம். எப்போவுமே SMD காம்பனன்ட்ஸ் வைக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணுற டூல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக. காம்பனண்ட்டை வச்சுட்டு ஹீட்டு கொடுக்காதீங்க. ஹீட்டு கொடுத்துட்டு காம்பனண்ட் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா காம்பனண்ட்டோட லைஃப் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கோம், சரி இந்த டிரான்சிஸ்டரை மாற்றிருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த டிரான்சிஸ்டரை மாற்றும் போது என்ன ஆகணும், இந்த 3.3 வோல்ட் இப்போது கிரவுண்ட் ஆகணும். ஓகேவா? ஒருவேளை நம்ம மாற்றிருக்கிற டிரான்சிஸ்டர் கரெக்டாக இருந்ததுன்னா இந்த இடம் கிரவுண்ட் ஆகும். இந்த இடம் கிரவுண்ட் ஆகும்போது இந்த மாஸ்ஃபெட்டில் இருக்கிற இந்த அவுட்புட்டு, ஓகேவா, பிஃபோர் ப்ரெஸிங் பவர் பட்டன் இது கிரவுண்டில் இருக்கும், ஆஃப்டர் ப்ரெஸிங் பவர் பட்டன் இது பாசிட்டிவ் லைனுக்கு மாறணும். இதுக்காக தான் இவ்வளோ வேலை பண்ணியிருக்கோம். பிஃபோர் ப்ரெஸிங் பவர் பட்டன் கிரவுண்டில் இருக்கும். நல்லா பாருங்கள், பிஃபோர் ப்ரெஸிங் பவர் பட்டன் இது கிரவுண்டில் இருக்கும். காரணம் என்ன, 3.3 வோல்ட்டு மேலே வர்றதுனால. அப்படியே அவுட்டில் கிரவுண்டில் இருக்குது இல்லையா, நான் இப்போ வோல்ட்டில் வைக்கிறேன். வோல்ட்டில் வச்சுட்டு இதோட இன்புட்டில் வைக்கிறேன். 3.3 வோல்ட் இருக்கும். புரிஞ்சுதா? இது 3.3 வோல்ட் இருக்கிறதுனால தான் இந்த இடம் என்ன ஆகுது, கிரவுண்டில் இருக்குது. ஓகேவா? கிரவுண்டில் இருக்குது. இப்போ நான் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே இந்த இடம், அதாவது இந்த பாயிண்ட்டு, ஓகேவா, எனக்கு முன்னாடி என்ன ஆகலை, இந்த பாயிண்ட்டு கிரவுண்ட் ஆகலை. கிரவுண்டில் இருந்து ஓகேவா பாசிட்டிவ் லைனுக்கு வரல. இப்போ நான் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா எனக்கு இந்த இடத்துல பஸர் சவுண்டு நின்றுடுச்சு அப்படின்னா தென் இந்த 3.3 வோல்ட்டு கிரவுண்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். கரெக்டாக? 3.3 வோல்ட்டு கிரவுண்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். நான் லெட்ஸ் செக், ஒன்று செக் பண்ணலாம். முதல்ல இந்த பஸர் சவுண்டு அரெஸ்ட் ஆகுதா பார்ப்போம். ஓகேவா? கனெக்டடாக இருக்குது. ஐ எம் கோயிங் டு ப்ரெஸ் த பவர் பட்டன். ஸ்டாப்டு. ஓகேவா? டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணுது. ஓகேவா? ஸ்டேபிளாக நிற்கிறது பாருங்கள். எல்இடி ஸ்டேபிள் ஆகிடுச்சு இப்போ. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன்று. ரெண்டாவது செக் பண்ணுவோம் பாருங்கள். வோல்ட் மோடில் வைப்போம். இப்போ நான் டிசிஐ எடுத்துகிட்டு போடுறேன். ஓகேவா? வோல்ட் மோடில் வைக்கிறேன். மல்டிமீட்டர் உங்களுக்கு கிளியராக இருக்கு. வோல்ட் மோடில் வச்சுருக்கேன். இப்போ 3.3 வோல்ட்டு. ஓகேவா? ரெண்டாவது கான்செப்டை சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த 3.3 வோல்ட்டு டிசப்பியர் ஆக போகுது. இந்த இடத்துல நான் வைக்கிறேன். இந்த 3.3 வோல்ட்டு ஸ்டாண்ட் பை என்ன ஆக போகுது, இந்த இடத்துலேருந்து கிரவுண்டுக்கு போக போகுது. ஓகேவா? நான் வோல்ட் மோடில் வச்சுருக்கேன். முதல்ல 3.3 வோல்ட்டு வோல்ட் மோடில் வச்சுருக்கேன். இப்போ நான் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். மல்டிமீட்டர் மட்டும் பாருங்கள், போயிடுச்சு. ஓகேவா? நான் இதே இடத்த நான் என்ன பண்ணுறேன், அகைன் நான் எடுத்துட்டு போடுறேன். 3.3 வோல்ட் வரும். ஆச்சா? 3.3 வோல்ட் வந்திருக்கு. நவ் ஐ எம் கோயிங் டு ஸ்விட்ச் இட் இன்டு வோல்ட் மோட். நவ் இப்போ பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல இருக்கிற 3.3 வோல்ட்டு டிஸப்பியர்டு. கீழே இருக்கிறது ஓகேவா, கீழே இருக்கிற கிரவுண்டாக தான் இருக்கும். மேலே இருக்கிற லைன் தான் பாசிட்டிவ் லைனுக்கு, ஐ மீன் 0 லைனுக்கு மாறுது. அகைன் மறுபடியும் செக் பண்ணுறேன் பாருங்கள். சரி,
3.3 வோல்ட் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது. அதாவது இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நம்ம எந்த இடத்துல மாற்றிருக்கோம், நல்லா ஜூம் பண்ணுறேன். ஓகேவா, எந்த இடத்துல மாற்றிருக்கோம் ஆக்சுவலி காம்பனண்ட்டை இங்கே மாற்றிருக்கோம். கரெக்டாக? இப்போது இந்த காம்பனண்ட்டோட வேல்யூ பாருங்கள். ஓகே, இந்த காம்பனண்ட்டோட அவுட்புட் வேல்யூ பார்ப்போம். Q37 நல்லா தெளிவாக தெரியுது உங்களுக்கு. Q37ல் தான் இப்போ நம்ம மாற்றிருக்கோம். அண்ட் அவுட்புட்டும் இங்கே தான் எடுத்திருக்கோம். See 3.3 வோல்ட். Now I am going to press the power button. காணாமல் போய்டும், அது போய்டும். புரிஞ்சுதா? காணாமல் போய்டும். ஓகேவா? இந்த இடம் என்ன ஆகுது, கிரவுண்ட் லைனுக்கு மாறுது. See, after pressing power button இந்த இடம் என்ன ஆகுது, கிரவுண்ட் லைனுக்கு மாறுது. ஓகேவா? இந்த இடத்துல இருக்கிற வோல்டேஜ் இல்லாமல் போயிடும். ஸோ இப்போ வரைக்கும் இந்த ப்ராக்டிக்கலில் பார்த்தது என்ன அப்படின்னா, டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணாமல் இருந்தது. டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணதுனால டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ண வச்சதுனால என்ன ஆகுது, இது வரைக்கும் 3.3 வோல்ட்டு கிரவுண்ட் ஆகாமல் இருந்தது. now the 3.3 வோல்ட்டு கோஸ் டு 0. இந்த இடத்துல 0 ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற இந்த மாஸ்ஃபெட், ஓகேவா, இந்த மாஸ்ஃபெட்டு ஆஃப் ஆகுது. மாஸ்ஃபெட் ஆஃப் ஆகிறதுனால இத்தனை நேரமாக இந்த இடத்துல பாருங்கள், இப்போ ரொம்ப தெளிவாக புரியும். நான் இப்போ எங்கே வைக்கிறேன் அப்படின்னா டெர்மினேஷன் ரெகுலேட்டர். ஓகேவா, திஸ் இஸ் மை டெர்மினேஷன் ரெகுலேட்டர். ஓகே, ஸோ இந்த ரெகுலேட்டரோட வோல்ட் மோடில் வைக்கிறேன். ஓகேவா, வோல்ட் மோடில் வைக்கிறேன். இந்த ரெகுலேட்டரோட பின் நம்பர் 3. ஓகே, இந்த ரெகுலேட்டரோட பின் நம்பர் 3ல் வைக்கிறேன். இப்போ ஆன் பண்ணுறேன் பாருங்கள், 0.75 வரும். ஆச்சா? ஓகேவா, 0.75 வோல்ட்டு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இத்தனை நேரமாக இந்த ட்ராக் தான் எனக்கு பாசிட்டிவ் லைனுக்கு மாறாமல் இருந்தது, கிரவுண்ட்லேயே இருந்தது. ஓகேவா, ஸோ 0.75 3 அண்ட் 0.74 அஃப்கோர்ஸ் 4ல் வருது. இதுதான் என்னோட டெர்மினேஷன் வோல்டேஜ். இந்த வோல்டேஜ் மாத்திரம் கிடையாது, ரன் பவரில் சசான டிபெண்ட் பண்ணி எதெல்லாம் இருந்ததோ எல்லா வோல்டேஜும் இப்போது ஜென்ரேட் ஆகும். ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளாக நம்மளோட ஃபேன் சுத்தாமல் இருந்தது இல்லையா, ஃபேனை போட்டு பார்ப்போம். இப்போ அதில் தெரிஞ்சிடும் இல்லையா. CPU ஃபேனு ஆரம்பத்தில் நமக்கு ஸ்பின் ஆகாமல் இருந்தது. இப்போ பார்ப்போம். எஸ், நான் பவர் பட்டனை போட்டுறேன். இப்போ ரன் பவர் வருதா வரலையா? டெஃபினட்டாக வரும், ஃபேன் ஸ்பின் ஆகும். எஸ், ஓகேவா. அண்ட் ஒன் மோர் திங், இப்போ கூட அப்படியே செக் பண்ணிடலாம், டிஸ்பிளே வந்துருச்சா அதையும் பார்த்துருவோமே. எல்லாம் ஓகே, போர்டு ஆன் ஆகுதா பார்க்கணும் இல்லையா. ஸோ என்னோடய எக்ஸ்டர்னல் விஜியில் கொடுத்து நம்மளோட இந்த மானிட்டர்லேயே கனெக்ட் பண்ணுவோம். ரைட், மானிட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோம். எஸ், போர்டு ஆன் ஆயிருக்கு. நம்ம இப்போ இந்த இடத்துல நமக்கு சிக்னல் வருதா? எஸ், பர்ஃபெக்ட். ஓகே, போர்டு ஆன் ஆகிடுச்சு. போர்டு ஆன் ஆகிடுச்சு. ஸ்பின் ஆக ஆரம்பிச்சிச்சு. இத்தனை நேரமாக போர்டு என்ன ஆச்சு, பவர் ஆன் ஆகி ஸ்டேபிளாக இல்லாமல் இருந்தது. ஓகேவா, போர்டு இப்போ ஆன் ஆகிடுச்சு. இப்போ டெர்மினேஷன் வோல்டேஜ் செக் பண்ணுவோமே சிம்பிளாக. 0.75 வரும். என்னோடய ஃபேன் ஸ்பின் ஆகுது அப்படின்னாவே டவுட்டே கிடையாது, ரன் பவர்ஸ் எல்லாமே ஜென்ரேட் ஆகுது, அவ்வளோதான்.
இதுக்கு முன்னாடி என்ன ரேம் வோல்டேஜ் மாத்திரம் வந்துக்கிட்டு இருந்தது. இப்போது ரேமோட டெர்மினேஷனை ஒரு தடவை பார்ப்போம். ரேம் டெர்மினேஷன் தானே நமக்கு வராமல் இருந்தது. போர்டு ஆனில் இருக்கும்போது சில வோல்டேஜ் செக் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஓகே, அப்போ எஸ் 0.75 வோல்ட் ரேமோட மேலே தான் நான் வச்சுருக்கேன். இது ரேமோட சப்ளை வோல்டேஜ் 1.5 வோல்ட்டு. இது ரேமோட டெர்மினேஷன் வோல்டேஜ் 0.75 வோல்ட். இன்னும் 2 வோல்டேஜ் வரணும் ரேம் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ எல்லா பவருமே இந்த இடத்துல பாருங்கள். இப்போ என்னன்னா பவர் வந்துருக்கும் 1.05 வோல்ட்டு. ஓகேவா? என்னோட GMCHக்கு போகிற வோல்டேஜ். அண்ட் திஸ் இஸ் மை 1.5 வோல்ட்டு. பேக் சைடு பார்த்தீங்கன்னா நிறைய வோல்டேஜஸ், எல்லா வோல்டேஜும் ஜென்ரேட் ஆகிருக்கு அந்த டைமுக்கு. காரணம் என்ன அப்படின்னா என்னோடய போர்டு VGA அவுட்புட்டில் ஸ்டேபிளாக நிற்குது. ஓகே, அஃப்கோர்ஸ் வித்தவுட் ஹீட் சிங் ஃபேன் எங்கேயோ தனியாக இருக்குது. சரியா? எனிவே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ட்ரை பண்ணுறது ப்ராப்பராக படிச்சுட்டு ப்ராப்பர் சேனலில், ஓகேவா, ப்ராப்பர் வேலை ட்ரபிள் ஷூட் பண்ணுங்க. பிளைண்டாக எடுக்கக்கூடாது. போர்டு டெட் ஆகும், இன்னும் டேமேஜ் ஆகும். சரியா? ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.